வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நெறைய ஃபேக் ஐடிஸ் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது. தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் என்னுடைய பேர்ல அண்டர்ஸ்கோர் இல்லாம அண்டர்ஸ்கோர் டபுள் அண்டர்ஸ்கோர் வச்சு, அதே மாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோட இப்ப ஏகப்பட்டது வந்துட்டே இருக்குது. சைபர் கிரைம்ல அதுக்கான நடவடிக்கைகள் நான் எடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ நம்முடைய நேயர்கள் நீங்க தான் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். ஸோ என்னுடைய நிறுவனமோ, இல்ல நானோ தனிப்பட்ட முறையில யார்கிட்டயும் பணமெல்லாம் கேட்கறதும் கிடையாது. இந்த கம்பெனிகள வாங்குங்க, வைங்கன்னு நான் ரெக்கமெண்டேஷன் குடுக்கறதும் கிடையாது. எந்த வாட்ஸ்அப் குரூப்பும் என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால யாராவது உங்கள அப்ரோச் பண்ணா கூட, என்கிட்ட நேரடியா பேசணும் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல சென்னையில நீங்க இருந்தீங்கன்னா, டி நகர் பாண்டி பஜார்ல தான் என்னுடைய ஆஃபீஸ் இருக்கு. நேரா வந்து பாருங்க. இல்ல வெளியூர்ல இருக்கீங்களா, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃபிரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, நேரா வந்து பார்க்க சொல்லுங்க. எந்த பணமும் யார்கிட்டயும் குடுக்கறதுக்கு முன்னாடி 1க்கு 4 முறை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா எப்போதுமே யார்கிட்டயுமே பணத்த குடுக்காதீங்க. எந்த ஒரு நிறுவனமும் தனக்கு சகாயம் இல்லாம எந்த வேலையும் செய்யாது. ஸோ அதனால இந்த ஃபேக் ஐடியிலேருந்து நீங்க தான் உங்கள என்ன பண்ணிக்கணும், தற்காத்துக் கொள்ளணும். நம்மளுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி, நாமளாக உழைத்தால் மட்டும் தான் அந்த பணம் நமக்கு கையில கிடைக்கும். ஸோ மற்றவங்க பயணத்துல ரொம்ப நாள் பயணிக்கவும் முடியாது. நான் இன்னைக்கு என்ன பதிவு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கோல்டு, தங்கம். தங்கத்த பத்தி பேசணும் அப்படின்னாலே இப்பல்லாம் கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஏன்னா தங்கம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது. அதுக்கப்புறம் பாய்ச்சல்ல ஓடிட்டு இருக்குது. இறங்குது அப்படின்னா, பழையபடி உங்களுக்கு இறங்கி கிராம் வந்து ஈவன் ஒரு 6000க்கு வந்தா கூட பெரிய விஷயம். ஆனா, இது மறுபடியும் பாய்ச்சலுக்கு தான் தயாராயிட்டு இருக்கு. ஏன்னா 10,000 நோக்கி போகலாமா? அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால கோல்டு அப்படிங்கிறது ஏன் இந்த அளவு உங்களுக்கு வந்து ஹையா போயிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா ஈக்விட்டி மார்க்கெட் உங்களுக்கு இறங்கும்போது, கோல்டு மார்க்கெட் வந்து ஏறிட்டு தான் இருக்கும். 2 பேருமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதனால கோல்டு வந்து ரெக்கார்ட் ஹையாக 10 கிராம் கோல்டு வந்து கிட்டத்தட்ட 90,000 அப்படிங்கிற இடத்த வந்து தொட்டுட்டு திரும்பி இருக்குது. வேர்ல்டு லெவல்ல பார்க்கும்போது $3000 பெர் அவுன்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல. இதுக்கு காரணமாக ஒரு 6 ரீசன் சொல்லலாம். உங்களுக்கு வந்து இப்ப அன்சர்டனிட்டி நடந்துட்டு இருக்குது. யுஎஸ்ல வந்து ரெசெஷன் வந்துருமோ என்னமோ அப்படிங்கிற பயம். அடுத்ததாக இப்ப ட்ரம்ப் டாரிஃப் வாருக்கு பேர் போனவரு அதிகமான அளவுக்கு இந்த மாதிரி டாரிஃப் வார்லாம் கொடுக்கும்போது எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த டிபெஞ்சரு, பாண்டு, கோல்டு இந்த டெபாசிட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து கோல்டுல தான் அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கோல்டு அப்படிங்கிறது இந்த டாரிஃப்ல இருந்து விடுதலையான ஒன்று, ஃப்ரீயா இருக்கிறதுனால அதுல போய் பண்ணிடலாம். எப்போதும் எந்த நாடா இருந்தாலும் ஒருத்தருக்கு வேணா அதுல போட்டுக்கலாம். ஆனா கோல்டுல வந்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? அதனாலதான் முதலீட்டாளர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, கோல்ட தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் ரிஸ்க் எல்லாம் வரும்போது, இன்ஃப்ளேஷன் எல்லாம் பிரச்சனை வரும்போது, கோல்டு அப்படிங்கிறது ஒரு ஹெட்ஜிங் டூலாக பார்க்கப்படுது. ஸோ இப்போ நீங்க வந்து ஷேர்ஸ் வாங்கிட்டே இருக்கீங்க. அதோட சேர்த்து நான் கோல்டும் வாங்கிட்டு இருக்கேன். நான் கோல்டுன்னு சொல்றது இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். கோல்டு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஜுவல்ஸா நீங்க வளையல் அல்லது செயின் அந்த மாதிரி வாங்குறது மட்டும் கிடையாது. கோல்ட காயின்ஸ், பிஸ்கட்டா வாங்குவீங்க. தட் இஸ் பிசிக்கல் ஃபார்மேட்ல வாங்குறது. அது இல்லாம டிஜிட்டல் ஃபார்மேட்ல எப்படி வாங்குறது என்னங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுல. ஸோ அதனால கோல்டு அப்படிங்கிறது ஒரு ஹெட்ஜிங் டூல். ஒண்ணு இறங்கும் போது ஒண்ணு ஏறுது. நம்ம இப்போ கோல்டு வாங்கி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போர்ட்ஃபோலியோ இப்ப என்ன பண்ணிருக்கோம், பெரும்பாலும் லாஸ்ட்ல காமிக்காது. ஏன்னா கோல்டுடைய ரிட்டர்ன் காமிச்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த விஷயம் காரணமாக. ஸோ அதனால கோல்டு அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு ஹெட்ஜிங் டூல். அதனால தான் அது என்ன பண்ணிட்டே இருக்குது, ஏறிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் அதிகமான அளவுக்கு அக்யூமுலேஷன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கோல்டு ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ பேண்டமிக் முடிஞ்ச பிறகு டிமாண்ட் அதிகமா கிரியேட் ஆயிட்டே இருக்குது. இப்ப கூட பார்த்தீங்கன்னா ஜிஆர்டில கும்பலா தான் இருக்குது. ஸோ ஏன்னா கோல்டு அப்படிங்கிறது இந்த 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15.6% லாபம் கொடுத்திருக்கு. நிப்டி வந்து மைனஸ் 11% மைனஸ். ஆனா கோல்டு வந்து உங்களுக்கு 15% லாபம் கொடுத்திருக்கு. இப்ப நம்ம 2மே வாங்கி வச்சிருந்தோம்னா நமக்கு இங்க லாஸே இல்லை பாத்தீங்களா? 4% நம்ம ப்ராஃபிட்ல தானே நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஸோ அதனால கோல்டு அப்படிங்கிறதும் நம்ம வாங்கலாம். அதுவும் ஷேர் மார்க்கெட்ல டிமெட் அக்கவுண்ட் வச்சிருக்கவங்க இந்த மாதிரி பிசிக்கல் ஃபார்மேட்டை வாங்குவதை தவிர்த்து மாதந்தோறும் நீங்க என்ன பண்ணலாம், கோல்டு வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம பார்க்கலாம் இப்ப எப்படின்னு சொல்லிட்டு. இதுவே 10 வருஷம் ரிட்டர்ன் பாக்குறீங்க, கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நிப்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அந்த லார்ஜ் கேப் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரே அளவுக்கு லாபத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அவங்க 9.9% கொடுத்திருந்தாங்க கோல்டு அப்படின்னா, நிப்டி வந்து 11.33% லாபத்தை வந்து கொடுத்திருக்கு.
அதனால கோல்டு அப்படிங்கிறது எப்போதுமே மக்களால விரும்பப்படக்கூடியது. ஏன்னா வேர்ல்டு லெவல்ல நம்ம வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோம் கோல்டை வந்து நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இடத்துல எல்லாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த கோல்டு அப்படிங்கிறத இந்த மாதிரி ஆபரண தங்கமாக வாங்குவதை தவிர்த்து, அது வந்து இப்போ கிராமே உங்களுக்கு 8,000க்கு மேல போயிருச்சு. அது இல்லாம நம்ம ஆபரணமா வாங்கும்போது அதுல வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், அதர் வேட், ஜிஎஸ்டி எல்லாமே உங்களுக்கு சேரும்போது அதோடைய கணிசமான அளவுக்கு இன்னும் அதிகமான அளவுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், பணத்தை கொடுத்து வாங்குறோம். ஆனா நமக்கு வந்து கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்குது. ஆனா இந்த அளவு பணத்தை கொடுத்து வாங்குவதற்கு என்னால இயலல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 3 வகையில வந்து நம்ம கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் த பிசிக்கல் ஃபார்மேட்ல வாங்குவதை தவிர்த்து டிஜிட்டல் ஃபார்மேட்னு பார்க்கும்போது நம்ம சில வழிகள்ல வந்து கோல்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை தான் நம்ம இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். கோல்டை எப்படி டிஜிட்டல் ஃபார்மேட்ல வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா கோல்டு ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அதுல நீங்க என்ன பண்ணலாம், சிப் முறையில மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். நான் வந்து டைரக்டா ரீட்டெய்லர், நான் ஷேர் மார்க்கெட்ல தான் இன்வால்வ் ஆயிருக்கேன். நான் வந்து டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். நான் எப்படி கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி ஃபர்ஸ்ட் ஒன் கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. அதுதான் இந்த கோல்டு பீஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரும். இது வந்து நிறைய கம்பெனிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில ஒரு 5 கம்பெனி உங்களுக்கு நான் பேர் சொல்றேன். இதுல உங்களுக்கு எந்த கம்பெனி அஃபோர்டபுள் ரேட் எல்லாமே கோல்டு ஏறும்போது இந்த பீஸ் என்ன பண்ணும், ஏறிட்டே இருக்கும். ஸோ நிப்பான் இந்தியா கோல்டு இடிஎஃப் பார்த்தீங்கன்னா, இதோடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரூ. 74 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த வருஷம் ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் தீபாவளி போதெல்லாம் கிட்டத்தட்ட ரூ. 63 இருந்தது தான். இப்போ ரூ. 74. ஸோ இப்போ கோல்டு வந்து உங்களுக்கு அடுத்து வந்து 9,000 10,000 போகும்போது இவங்களும் என்ன பண்ணுவாங்க, ரூ. 84 ரூ. 94 அந்த மாதிரி ஏற ஆரம்பிப்பாங்க. இது வந்து 0.01 மில்லிகிராம். ஸோ நிப்பான் இந்தியாவோடது ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ரூ. 74.45 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிர்லா கோல்டு இடிஎஃப் ரூ. 78 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சியோடது ரூ. 76 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐசிஐசிஐ புடென்ஷியல் கோல்டு இடிஎஃப் வந்து ரூ. 76.38 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ முன்ன பின்ன கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்தந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் பண்ணும்போது. பட் இவங்க எல்லாருமே கோல்டு ரேட் ஏறுதுன்னா இந்த இந்த ரேட்டு உங்களுக்கு என்ன ஆகும், ஏற ஆரம்பிக்கும். இது நீங்க ஒரு சிங்கிள் யூனிட்டா கூட நீங்க வாங்கலாம். இல்ல உங்களுக்கு பண வசதி எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிட்டு வரலாம். இது வந்து கோல்ட டிஜிட்டல் ஃபார்மேட்ல எளிமையாக வாங்குவதற்கான ஒரு சிறந்த வழி. ஸோ மாதந்தோறும் உங்களால முடிந்த அளவு இந்த மாதிரி கோல்டு பீஸ் நீங்க வாங்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கோல்டு ஏறும்போது உங்களுக்கு நல்ல லாபத்தை வந்து நீங்க இதுல வந்து கணிசமா பெற்றுக்கலாம். அடுத்தா பாத்தீங்கன்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜுவல்லரி ஷாப். கோல்டு ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஷேர் மார்க்கெட்ல இருப்பாங்க. அவங்க மாதிரி கம்பெனிகளை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிறது, அந்த ஷாப்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிறது, அது வந்து 2வது முறையாக கன்சிடர் பண்ணப்படுது. நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்காங்க. நமக்கு நன்கு அறிமுகமான சில ஜுவல்லரி ஷாப் பத்தி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல இருக்கக்கூடிய சில கம்பெனிகளை நீங்க தேர்வு செஞ்சு வச்சுட்டீங்கன்னா நம்ம கோல்டு ரேட் ஏறும்போது வாங்கலாம். ஆனா இது வந்து மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு கண்டிப்பாக உட்பட்டது. கோல்டு பீஸ் அப்படி இல்லை. கோல்டு ஏறுது இறங்குதுன்னா அதோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. ஆனா இந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. கல்யாண ஜுவல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 750 இருந்த ஷேர் இப்போது ரூ. 471 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா டைரக்டாக கோல்டோட சம்பந்தப்பட்டது கிடையாது. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ஸ், இவங்களுக்கு வந்து இதோட சேர்த்து இவங்க டைமண்ட், மற்ற சில்வர், மற்ற விஷயங்களையும் பண்றாங்க. அதே மாதிரி உங்களுடைய ப்ரமோட்டருடைய பங்களிப்பு, ஸ்டாக் ஸ்பிளிட், இந்த மாதிரி விஷயங்கள், டிவிடெண்ட் இதெல்லாம் உள்ளடக்கியது. ஸோ அதனால இந்த ஜுவல்லரி ஷாப் எல்லாம் கோல்டு ரேட் ஏறிட்டு இருக்கும் போது ஏன் இறங்குனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் இந்த கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோல்டு ரேட் ஏறும்போது ரீட்டைலர்ஸ் வாங்குவது கொஞ்சம் குறையும் இல்லையா. ஸோ அதன் காரணமாகவும் இவங்களுடைய லாபம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுக்கு வந்து கோல்டு ரேட் கொஞ்சம் குறைஞ்சாதான் மக்கள் அதிகமான அளவுக்கு வந்து ஆபரண தங்களை வாங்குவாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் பெரும்பாலும் டீல் பண்றது எது, ஆபரண தங்கம், காயின்ஸ், பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தானே. அப்போ உங்களுக்கு 8,000 9,000 போகும்போது ரீட்டைலுடைய பங்களிப்பு உங்களுக்கு குறையும். ஸோ அதே மாதிரி அதை செஞ்சு இப்ப இது பண்றாங்க இல்லையா, அந்த செய்கூலி சேதாரம் இதெல்லாமே அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நிறைய ஒர்க்கிங் காஸ்ட் வந்து அதிகரிக்கும். அதன் காரணமாக இந்த ஜுவல்லரி ஷாப்லாம் உங்களுக்கு விலை குறைந்திருக்கலாம். ஒருவேளை மறுபடியும் உங்களுக்கு கோல்டு ரேட் கொஞ்சம் குறைஞ்சா கூட இந்த ஷாப்ஸ் எல்லாம்
மறுபடியும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தற்போது இவங்க நிறைய ஸ்டாக் ஸ்பிளிட்டு, போனஸ் அந்த மாதிரி கொடுத்து நிறைய அஃபோர்டபுள் விலையிலாம் கிடைச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த மாதிரி ஷாப்ஸ்ல ஏதாவது 1, 2 நீங்க என்ன பண்ணி வச்சுக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம். அந்த வரிசையில் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறது கல்யாண் ஜுவல்லர்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹471 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 48,601 கோடி. டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க, 0.26 கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனி ரெவென்யூ 15,782 கோடி கடந்த 5 வருடங்களாக அதிகரித்து தான் காணப்படுது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13% வச்சிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 554 கோடியாகவும் இந்த கம்பெனியுடைய டெட் 0.52 இருக்குது. அடுத்ததாக பிசி ஜுவல்லர்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹14 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 9,088. இவங்க டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கல. ஏன்னா இந்த கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. இதை தவிர்ப்பது நல்லது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து ₹14 தான் இருக்கு அப்படின்னு வாங்குறவங்க வேணா வாங்கலாம். ஆனா பெரும்பாலும் அடுத்து உங்களுக்கு கோல்டெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் விலை இறங்குனாதான் இதெல்லாம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிஎன் கேட்ஸில் ஜுவல்லர்ஸ் சமீபத்தில் ஐபிஓ வழியாக வந்த கம்பெனி. இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹533 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 7,238 கோடியாக இருக்குது. ரெவென்யூ 6,032 ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 154 கோடியாகவும் இருக்கிறது. டெட் 0.68. அடுத்ததாக நான்காவது பார்க்க போறது மோட்டிசன் ஜுவல்லர்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹19. ஏன்னா இதுல இந்த ரேட்ல கிடைக்குதுன்னு யோசிப்பீங்க. இவங்க எல்லாம் சமீபத்துல ஸ்டாக் ஸ்பிளிட் ஆன கம்பெனிங்க. மார்க்கெட் கேப் ஸ்மால் கேப் கம்பெனி 1895. ரெவென்யூ 416 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 32 கோடியாகவும் இருக்கிறது. டெட் 0.33. ஒரு நேர் கேட்டிருந்தாங்க மோட்டிசன் ஜுவல்லர்ஸ் பத்தி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஸ்மால் கேப் கம்பெனி, இதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. விலை கம்மியாக இருப்பது அப்படிங்கிறதுக்காக வாங்குவதை விட்டுவிட்டு நல்ல தரமான கம்பெனிகளை இன்னும் கொஞ்சம் தேர்ந்தெடுக்கலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். தங்கமயில் ஜுவல்லரி 5வதாக வருது. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,884 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5,861 கோடியாக இருக்கிறது. டிவிடெண்ட் ஈல்ட் 0.53. ரெவென்யூ 3,826 கோடியாக இருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 123 கோடியாகவும் டெட் 1.01 வச்சிருக்கிறாங்க. ஆறாவது நம்ம பார்க்க போற கம்பெனி சென்கோ கோல்டு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 288 அப்படிங்கிறது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 4,727 கோடி. டிவிடெண்ட் ஈல்டாக 0.69 கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ 5,229 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 188 கோடியாகவும் டெட் 1.01 இருக்குது. அதே வரிசையில் ஸ்கை கோல்ட் அப்படிங்கிற கம்பெனி இருக்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 334 மார்க்கெட் கேப் 4,913 கோடியாகவும் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 1,745 கோடி கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 40 கோடியாகவும் டெட் 1.22 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. இந்த வரிசையில அடுத்த நான் பார்க்க போற கம்பெனி டைட்டன். டைட்டன் உங்களுக்கு நல்ல இறக்கத்துல இப்ப கிடைச்சிட்டு இருக்குது. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3,162 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் 2,80,780 கோடியாக இருக்கிறது. டிவிடெண்ட் ஈல்ட் 0.35. இவங்களுடைய ரெவென்யூ 51,084 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3,495 கோடியாகவும் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட டெட் 1.4 அப்படிங்கிற வரிசையில இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜுவல்லரி ஷாப்ல இருக்கக்கூடிய கம்பெனிகளாக இருக்கிறாங்க. டைட்டன் வந்து தனிஷ்க் அப்படிங்கிற பேர்ல வராம டைட்டன் அப்படிங்கிற இடத்துல புது வாட்சஸ் அந்த மாதிரி தேடாயிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க டைரக்டா உள்ள வரல, அதனால தான் டைட்டன் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகள் இருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனிகள் 2 பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் மணப்புரம் ஃபினான்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 234 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 19,820 கோடி. டிவிடெண்ட் ஈல்டாக 1.41 கொடுத்துட்டு இருக்காங்க. ரெவென்யூ 8,848 ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,197 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி கொஞ்சம் டெட் அதிகமா இருக்குது, 2.91. இறுதியா நான் பார்க்க போற கம்பெனி முத்தூட் ஃபினான்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2,356 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 94,608 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு 1.02. ரெவென்யூ 15,061 ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 4,467 கோடியாக இருக்கிறது. இந்த கம்பெனியோட டெட் 2.72. ஸோ இந்த மாதிரி இந்த கம்பெனிகள் எல்லாமே தங்கத்துக்கு என்ன பண்றாங்க, உங்களுக்கு அடமானம் வைத்து பணம் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் தங்கம் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளாக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆபரண தங்கங்களாக மட்டும் இல்லாம இந்த மாதிரி டைவர்சிஃபைடாகவும் வாங்கி வைக்கலாம். கோல்டு பீஸ் அப்படிங்கிற வகையில வாங்கி வைக்கலாம், மாதந்தோறும் சிப் முறையில.
அல்லது இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்ஸ்ல ஏதாவது ஒண்ணு வாங்கி வைக்கலாம், அல்லது இந்த மாதிரி பினான்ஸ் கம்பெனிகளாகவும் வாங்கி வைக்கலாம். எந்த வகையில் வாங்கி வைத்தாலும் தங்கம் என்பது ஏறுமுகத்தில் இருந்தாலும் சரி, இறங்குமுகத்தில் இருந்தாலும் சரி, நமக்கு லாபகரமான ஒரு விஷயமாக எப்பொழுதுமே இருக்கக்கூடியது அப்படிங்கிற பதிவோட இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன். நன்றி, வணக்கம்.